நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளார நம்ம போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வேத பகுதியை எடுத்துக்கொள்வோம். லூக்காவினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 9:26. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கடந்த நாட்கள்ல சொன்னது போல சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம பிரசங்கிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஏன்னா தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டவர் பெந்தெகோஸ்தே சபையில அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல, அந்த நாட்கள்ல தேவன் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா? அல்லேலூயா. அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் எதற்காக? நமக்கு, நம்மளுடைய சுயநலத்துக்காக இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மளுடைய சுயநலத்துக்காக தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கல. அல்லேலூயா. பிறருடைய நலனுக்காக தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் ஏன் என் மேல இருக்கிறார்? என்ன மாத்திரம் பாதுகாக்கிறதுக்கு அல்ல, ஸ்தோத்திரம், என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிச்சு பாருங்க. ஏசாயாவினுடைய புஸ்தகம் 61வது அதிகாரத்துல 1, 2 வசனத்தை, 3 வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆமா, என் மேல இருக்கிறார். எதுக்காக இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. போதும். அல்லேலூயா. எதுக்காக ஆவியானவர் என் மேல இருக்கிறார்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, நெருக்கப்பட்டவர்களுக்கு, வியாதியாய் உள்ளவர்களுக்கு, சிறைப்பட்டு போனவர்களுக்கு, பாவத்திலே சாபத்திலே அடிமையாய் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். இந்த முதலாவது காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும்னா, அபியாசப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் என்ன செய்யறது இல்லைன்னா, ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. நீ உலகத்தை பார்த்து நீ சுவிசேஷம் சொல்லாம இருந்தா உனக்கு ஐயோ. அல்லேலூயா. ஆவியானவர், நான் சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயோ எங்க வீட்டுக்காருக்கா, என் மனைவிக்கா மூக்கு மேல கோபம் வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, அதை விட ஆவியானவர் ரொம்ப சென்சிட்டிவானவர். அவருக்கு அதை விட ஜாஸ்தி வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கலன்னா அப்பவே அவர் உன்னை விட்டு போயிடுவாரு. இருக்கீங்களா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொறுப்புல அதிகாரத்தில் உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிச்சே ஆக வேண்டும். அவர் தேவனுடைய வார்த்தையை சொல்லியே ஆக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென்.